என்ன பேசாம இருக்கிய? அன்னைக்கு உங்க வீட்ல வச்சு பெரிய இதுவாட்டம் சவால்லாம் வெட்டிய. நான் கூட ஏதோ 4 பேரும் பயங்கரமா திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்துருவியே நினைச்சேன். சுத்தி சுத்தி இன்னைக்கு எங்க வீட்டுக்கே வந்து நிக்கிறிய. என்ன சங்கதி? சார், இந்த கல்யாணம் நடக்கிறது சரியா இருக்காது. அடடா, அங்க வச்சு பேசின தோணியும் தோரணையும் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அடைக்கில்ல வாசிக்கிறியே. மா, இப்பதானம்மா நம்ம குடும்பத்தை பத்தி மொத்தமா தெரிஞ்சிருக்கு. அதான் சரண்டராக ஜோடியா வந்திருக்காங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கிய. ஒட்டிக்கிட்டு வர அந்த ஊர்காஜாடி ரேணுகாவும் ஒட்டகச்சிவிங்கி ஜனனியும் வரல. அவங்க தான் போன்ல வந்தாங்களே, நீ தான் கட் பண்ணி விட்ட. நல்லதுங்க. அன்னைக்கு நாங்க பேசினதுக்கு எப்படா ரிட்டர்ன் கொடுக்கலான்னு நிறைய நோட்ஸ் எடுத்து மனப்பாடலாம் பண்ணி வச்சிருக்கீங்க போல பேசுறதுக்கு. நாங்க ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்ணிட்டோங்க. எங்க தப்ப உணர்ந்துட்டோம். இப்ப பேச வந்த விஷயத்த பேசலாமா? அக்கா, அன்பு வா. என்னக்கா? என்ன முல்ல, உங்க பொண்ணா எந்த ஸ்கூல் படிக்கிறா? ஹலோ, நான் மொரட்டு சிங்கிள்ங்க. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. மொரட்டு சிங்கிள் வேற. இது உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. அன்பு, இவங்க தான் உன் வருங்கால மாமியாரு. ஐயோ என்னம்மா, கொஞ்சம் வா உட்காரு வா. அப்படியே சின்ன மாமியார் காலையும் விழுந்துட்டு வா. ஏன் அதெல்லாம் பண்ணாத. தாங்கம்மா, தள்ளுங்க. நீ உட்காரு. ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப குணமான புள்ள. சின்ன பிள்ளைக்கா. மனுஷங்களா இவங்க? இத பாருமா அன்பு, இவங்கெல்லாம் உன்னை என்ன சொல்லி குழப்பிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு குழந்தை. வீணா இந்த கல்யாண ஆசையெல்லாம் வளர்த்துக்க கூடாது. இவங்க உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. இது பாருமா, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. சம்மந்தி மேடம், போதும். அன்பு, நீ உள்ள போ. நீ இருமா இருமா. எங்க இந்த புள்ள வாழ்க்கைக்காண்டி தான் நாங்க பேச வந்திருக்கோம். அத உள்ள போன அதட்டுறிய? அன்பு, நாங்க ஓன்ட்ட தான் பேச வந்திருக்கோம், சரியா? இங்க யாரு? அங்கெல்லாம் பார்க்காத. கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுறது கவனி. எங்க வீட்டு பையன் தர்சன் இருக்கான்ல, அவனே சின்ன பையன். அவனை கம்பேர் பண்ணா நீ எல்லாம் பச்சை குழந்தை. அவன் ஏதோ விவரம் புரியாம இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி வச்சிருக்கான். நீ இந்த கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி இருக்க. இவங்க பொம்மை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. என்னக்கா சிரிக்குது? சின்ன புள்ள. இங்க யாரு? எங்க வீட்டுல ஒரு மூத்தாரு இருந்தாரு. உங்க அப்பா மாதிரி வச்சுக்க. ஏன் தர்சனோட அப்பன். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சைல்டு மேரேஜ் மேனிக். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைங்களாம் கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுக்காண்டிதான் இப்ப ஜெயில இருக்காரு. இங்க பாரு, நீ கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணி யோசிச்சு பாரு. நீ இப்ப கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போற? முதல்ல உனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? ஏமா, கொஞ்சம் வாய அடக்கி பேசு. நீ உள்ள போ அன்பு, எழுந்துரு. இருங்க. எங்க அந்த குழந்தை மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு திணிச்சிட்டு இருக்கீங்க. அன்புக்கரசி, நாங்கெல்லாம் வாழ்க்கையில ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நீ இந்த வயசுல கல்யாணம் அது இதுன்னு சிக்கிக்காத. இங்க பாரு, எங்க பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ற ஐடியால இல்ல. ஏய் எதுக்கு கத்துறீங்க நீங்க? இவங்க சொல்றது தாங்க நிஜம்.